தமிழ் மக்களுக்கு வணக்கம். அன்பில் மகேஷ், நம்ம பாபா மர்கியா, அதாவது நம்ம நாயகன் படத்துடைய பாபா மர்கியா கேரக்டர் இருக்கு இல்லையா? அந்த அன்பில் மகேஷுடைய சமீபத்து செய்கை, அதாவது செய்கைன்னா அவருடைய செய்கை இல்ல, அவரை செய்கை அப்படின்றது தான் நம்ம கட்சிக்காரங்க, அதிமுக காரங்க வந்து செஞ்சு விட்டாங்க. எங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில. திருச்சி விமான நிலையத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தருவதற்கு காத்திருந்த அதிமுக தொண்டர்கள் அங்கே நம்ம பாபா மர்கையா வந்ததை பார்த்து, அன்பில் மகேஷ் வந்ததை பார்த்தவுடன் உற்சாகம் மேலும் தலைக்கேறி விட்டது. தலைக்கேறி விட்ட நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடியார் வாழ்க, எடப்பாடியார் வாழ்கன்னு கத்த கத்த நம்ம பாபா மர்கையா இன்னும் டென்ஷன் ஆகிட்டாரு. இவன் பெரிய அப்படியே பெரிய அரசியல் தலைவன் இவன். அவன் டென்ஷன் ஆகிறதுக்கு அப்படியே திரும்பி அப்படி ஒரு முறைக்கிறார். என்னென்னா இவர் டென்ஷன் ஆகிட்டாராம். இவர் முறைக்கிறார், ஏய் நீ உதவாநிதிக்கு கூஜா தூக்குறவன். இன்னும் அசிங்கமாக சொல்லணுன்னாக்கா உதவாநிதிக்கு சர்வ வேலையும் செய்யக்கூடியவன். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை, சரியா? அப்படி இருக்கக்கூடிய நீ லாலா கடை சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டின டுபாகூர் நீ என்ன? நீ வந்து ரொம்ப பெரிய அப்படியே கல்வித்துறை அமைச்சராக இன்னும் கோர வச்சுருக்கான்னா உன் கட்சி தலைவனுடைய லட்சணம் அந்த அளவில் இருக்குது. இந்த முதலமைச்சருடைய லட்சணம் அந்த அளவில் இருக்குது. லாலா கடை சாந்தி பாட்டுக்கு போஸ்ட் ஓட்டினவன் கல்வி அமைச்சர், நின்றுக்கு நான் 5 படத்துக்கு நான் 10ன்னு சொன்னவன் உயர்கல்வி அமைச்சர். இதெல்லாம் உன்னுடைய கட்சியுடைய நிலை, தமிழகத்தின் தலையெழுத்து. அதனால் நீ எல்லாம் வந்து உட்காந்துருக்க. இதுக்காக நாங்கள்லாம் கோஷம் போடக்கூடாதா? நான் திருப்பி சொல்கிறேன், 4.5 ஆண்டுகளாக மக்கள் பொறுத்து கொண்டு இருந்தார்கள், சகித்து கொண்டு இருந்தார்கள். பொறுத்து கொண்டு இருந்தார்கள்னு சொல்ல மாட்டேன், சகித்து கொண்டு இருந்தார்கள். இந்த 4.5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க வேலையை காட்ட தான் செய்வாங்க. உங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டுவார்கள். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆட்சி அதிகாரம் என்பது நிரந்தரம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எந்த காலத்திலும் நிரந்தரம் கிடையாது. மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். நீ எல்லாம் வந்து ஒரு கல்வி அமைச்சராக உட்கார்ந்து நீ எல்லாம் வந்து கோலோச்சனம் அப்படின்றது மக்களுடைய தலையெழுத்து. ஆனால் ஏதாவது செய்வியோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் உன்னை வந்து குறை வச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து உன்னால் ஏதாவது உருப்படியாக செய்ய முடிந்ததா என்றால் சத்தியமாக எதுவும் இல்லை. சீன் மட்டும் போட்டேன் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு, ஏரியா என் ஏரியாவில் நீ எதுவும் பண்ண முடியாது, என் ஏரியாவில் பண்ண முடியுமான்னு. உன் ஏரியாவில் தான் இப்போ வந்து கூவியிருக்காங்க திருச்சியில். உன் ஏரியாவில் தான் வந்து எடப்பாடியார் வாழ்க மூடிட்டு போடான்னு சொல்கிறாங்க உன்னை பார்த்து. போகிறல்ல, இவ்வளவுதான் உன்னுடைய லெவல், சரியா? உன்னுடைய மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா, உன்னுடைய பாபா மர்கையா எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் குடும்பத்தில் புகுந்து, அதாவது அன்பில் தர்மலிங்கத்தை காலி செய்தது, அன்பில் பொய்யாமொழியை காலி செய்தது. அன்பில் தர்மலிங்கத்தை வந்து கருணாநிதி காலி செய்தார். அன்பில் பொய்யாமொழியும் கருணாநிதி காலி செய்தார். ஏன்னா அன்பில் பொய்யாமொழி ஸ்டாலினோட மிக நெருக்கமாக இருந்தார். 2 பேரும் சேர்ந்து பொறுக்கித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள். என் பையனை பொறுக்கி ஆகிறது, இவன் பெரிய உத்தம மாதிரி, இவன் ஒரு பொறுக்கி அவன் ஒரு பொறுக்கி. இந்த 2 பொறுக்கியும் சேர்ந்தான்னா என்ன நடக்கும்? ஊரில் ஒரு பொண்ணை விட மாட்டானுங்க. அதனால் இதற்காக பிரித்து வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்து அன்பில் பொய்யாமொழியை வந்து ஒதுக்கி வைத்தார்கள். ஒதுக்கி வைத்த காரணத்தினால் அவர் வந்து ஒரு மன உளைச்சல்கள் ஆளானார். அந்த மன உளைச்சல் என்பது உடல் ரீதியாக அவரை பாதித்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலலாம் அவர் இறந்து போனார் அப்படின்ற அந்த காழ்ப்பு ஆழ் மனதில் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், இதையும் துர்கா மேடத்தை தான் சொல்கிறேன். துர்கா மேடம், பக்கத்துலேயே நீங்கள் இந்த பாபா மர்கியா வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டில் உதவாநிதி இருந்த வரைக்கும், அதாவது இந்த செனட் ஆஃப் ரோடில் உங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நீங்கள் விடமாட்டீங்க. கட்சி வேலையில் மட்டும் அறிவாலயத்துக்கு வா, ஆட்சி சம்மந்தப்பட்டதுன்னா கோட்டைக்கு போ, இங்கே ஏன் வர அப்படின்னு கேட்டு வெளியில் அனுப்புவீங்க. இப்படி நீங்கள் வெளியில் அனுப்புவீங்கன்னு தெரிஞ்சுதான் அங்கிருந்து பறித்து கொண்டு அங்கிருந்து உதவாநிதியை எடுத்து கொண்டு வந்து இவனை வந்து இந்த குறிஞ்சி அப்படின்ற அந்த பில்டிங்கில் வச்சுருக்காப்புல. அந்த பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்கில் தான் இந்த பாபா மர்கையாவும் இருக்காப்புல. சைட் கேட்டு வேறு, இதிலேருந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு.
இல்லை அங்கிருந்து இவரை கூட்டு வரத்துக்கு. இது எல்லாமே திட்டமிட்டு நடைபெறுகிறது. உங்கள் மகனை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடியது தான். நாயகன் படத்தில் அந்த நிழல்கள் ரவி கேரக்டர் பார்த்துருப்பீங்கள்ல, டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. எந்த வேலையும் செய்யாமனா டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. தன் தந்தையோடைய பெயரை சொல்லியே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாப்புல. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இப்பொழுதே நான் எச்சரிக்கிறேன். இப்பொழுதே நான் சொல்கிறேன், இந்த பாபா மர்கியா கேரக்டர்கிட்ட உஷாராயிருங்கன்ட்டு. ஆனால் அதையெல்லாம் விடுங்க, அது அவன் பிரச்சனை, அவங்க கட்சி பிரச்சனை. அந்த கட்சி நாசமாக போகணும், முக்கியமாக இந்த குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அப்படின்றதுனால நான் இது பெருசாக இவங்களுடைய நலம் விரும்பி போலலாம் நான் பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கி திருச்சி விமான நிலையத்தில் அந்த அன்பில் மகேஷா அந்த பாபா மர்கியாவுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு தான் தமிழ்நாடு முழுக்க திமுகவினருக்கு கொடுக்கப்படக்கூடிய வரவேற்பாக இருக்க போகிறது. அந்த காட்சியே அப்படியே மொத்தமாக மாறுது. இந்த காட்சி மாற்றம் என்பது ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடப் போகிறது. இதுதான் தமிழகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு வாய்ப்பையும் கொடுக்கும். நீ எவ்வளோ பெரிய ஒரு கொம்பனாக இருந்தாலும் உன்னை அங்கிருந்து அப்படியே ஒரு நொடியில் அப்புறப்படுத்தவும் அது தயங்காது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம் கண் முன்னே இந்த வரலாறு நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் உன்னை எல்லாம் உன்னை பயங்கரமாக அப்படியே கொண்டாடுவாங்க. உன்னை ஓஹோ ஆஹா எல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஆட்சியை விட்டு அந்த அகலப் போகின்ற அந்த நேரம் வரும்பொழுது, அல்லது உன்னை அகற்ற வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுத்து விட்டால், அப்பொழுதிலிருந்து அந்த மாற்றம் துவங்கும். அந்த மாற்றம் துவங்கும் பொழுது நீ பார்க்கப்படுது. இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஹியூப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியூப்ரிஸ்னால் நம்மை சுற்றி ஒரு நமக்கான ஆதரவு குரல்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஈகோ சேம்பர் என்றும் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னென்னா நமக்கான ஆதரவு குரல்கள் மட்டும் ஒழிப்பது போலவும், நமக்கான ஜால்ராக்கள் மட்டும் வைத்திருப்பது போலவும் உலகமே நமக்கு ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிறது, உலகமே நமக்கு ஆதரவாக இருக்கிறது என்று நாமே ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்வோம். அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஜனநாயகம் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு தான் தேர்தல். இந்த தேர்தல் நெருங்குகிறது அப்படின்னும் பொழுது, நீ கிளம்புப்பா, உனக்கு எல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், நீ என்ன கிழிச்சுட்டேன்னு எங்களுக்கு தெரியும், போகிறோம் நீ பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, பாபா மர்கியாவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா KN நேரு, திருச்சி சிவா. இதில் KN நேரு, நீ திருச்சி பக்கமே வந்துடாத, நீ இங்கே போட்டியே இட்டுறாத, அங்கங்கேயே 1000 விளக்கு போ, இல்லை வேற எங்கேயோ சென்னையில் போய் இருந்துக்க, இங்கெங்கேயே வந்துடாத அப்படின்னு நெருக்கடி கொடுப்பதாகவும் தகவல். அதனால் அதிமுக மட்டும் இல்லை, திமுக காரங்களே இதே திருச்சியில் இதே பாபா மர்கியாவை பார்த்து அன்பில் மகேஷ் ஒழிக என்று சொல்லக்கூடிய ஒரு காலமும் வரப்போகிறது. அல்லது அது வந்தே விட்டது என்றும் சொல்லலாம். அதனால் நீ உதவாநிதியை உன் கையில் வைத்திருப்பதாக நினைத்து கொண்டு, உன்னுடைய கைத்தடிகளையெல்லாம் உதவாநிதிக்கு சுற்றி வைத்து கொண்டு நீ கூத்தடிக்கலாம்னு நினச்ச. ஆனால் ஸ்டாலின் வேற ஒரு கணக்கை போட்டாப்புல. ஸ்டாலினுக்கு தெரியும், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால், முதலில் உங்களிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அப்புறம் தான் அதிமுக. அப்போ உங்களிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் சபரீசனிடம் தஞ்சம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சபரீசனிடம் தஞ்சம் அடைந்து விட்டார். சபரீசனிடம் போய்விட்ட நிலையில், சபரீசன் தான் காரையே ஓட்டிட்டு போகிறாரு அப்படின்ற நிலையில், தேரோட்டியாக சபரீசன் இருக்கின்ற நிலையில், இந்த கட்சியின் மாலுமியாக சபரீசன் மாறிவிட்ட நிலையில், பாபா மர்கியா கதை உண்மையிலேயே மர்கையா அப்படியான நிலை வந்து விட்டது. அதனால் உனக்கு முதல்ல சீட்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அப்படியே சீட்டு கொடுத்தாலும் திமுக காரனே உன்னை தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வான் அப்படின்றது தான் உண்மை. எத்தனை நாள் உன் ஆட்டம் அப்படின்றதையும் பார்த்து விடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.